பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் பார்ப்பது, இந்த ஜெப நேரத்தில் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, அதெல்லாருக்கிட்ட போன வாரம் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? போன வாரம் நான் எழுப்புதல் ஜெபத்துக்காக 2 தேசங்களுக்கு செல்ல வேண்டியதாயிற்று. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் அதற்காக ஜெபம் பண்ணினீங்க. ஒன்று மியான்மர் தேசம், இன்னொன்று இந்தோனேஷியா தேசம். 2 தேசங்களிலேயும் எழுப்புதலுக்கான ஜெபங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதுக்காகத்தான் நான் போயிட்டு வந்தேன். நாமெல்லாம் ஜெபிக்கிறோம்ல, உலக எழுப்புதலுக்காக எல்லா தேசத்திலுமே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். எழுப்புதலுக்கான அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டதை பார்க்க முடிகிறது. அப்படியே இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, ஜெபத்தின் மீது எனக்கு வாஞ்சை கொடுங்க, ஜெபத்தின் மீது எனக்கு தாகம் கொடுங்க, நானும் தொடர்ந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். அதாவது ஜெபத்தை குறித்து பல காரியங்களை தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். அதாவது ஜெபத்தை குறித்து 4 பரிமாணங்களை ஆரம்பத்தில் தியானிச்சல: ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம், ஸ்தோத்திரம். 4 பகுதிகள். அப்புறம் எவ்விதம் ஜெபம் பண்ண வேண்டும், அதில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு வசனத்தில் இருக்குது. அது எப்படி சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது? எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எப்பொழுதும் எப்படி ஜெபிப்பது, அதை தியானித்தோம். அடுத்தது பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுனா என்ன என்பதை அறிந்து கொண்டோம். அடுத்து தேவ சித்தத்தின்படி ஜெபித்தால் தான் ஜெபத்துக்கு பதில் வரும், வசனத்தில் இருக்குது. அதை குறித்து நம்ம தியானித்தோம். இப்போ 5வதாக இந்த நாளில் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்தை ஆழமாக நீங்கள் பதிச்சுக்கிட்டாலே நல்லது. இதெல்லாம் ஜெபத்தினுடைய பல காரியங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதாவது புதிய ஏற்பாட்டில் 42வது பக்கம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம் பாருங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இயேசு இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், வாட்ச் அண்ட் ப்ரே என்பதாக ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இது கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போகும்போது தன்னுடைய சீஷர்கள் 11 பேரோடு ஆண்டவர் போகிறார். யூதாசு அவன் காட்டி கொடுக்க போய்விட்டான். இப்போ அதில் 3 பேரை ஆண்டவர், யோவான், பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து ஆண்டவர் நீங்கள் இங்கே விழித்திருங்கன்னா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் போய் ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்லி இயேசு தன்னோடு கூட இணைந்து ஜெபிக்க 3 சீஷர்களை அழைத்து கொண்டு போனால் அவங்க தூங்கிட்டாங்க. பாருங்கள், இயேசு ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா நல்லா நித்திரை பண்ணுகிறார்கள். அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருக்கக்கூடாதா? ஒரு ஏக்கத்தோடு கேட்டுவிட்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தூக்கமாக வந்துடுதே. இங்கே பெண்களுக்கான ஒரு எழுப்புதல் ஒரு முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 3200 பெண்கள் தங்கி இருந்து ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு கூட்டம் நடக்கிறது. இப்போ அதில் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா, ஜெபனால எனக்கு தூக்கமாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சிலருக்கு ஜெபன்னொன்னே தூக்கம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் கூட ஜெப நேரத்தில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கேனாலும் ஜெபிக்க, அது மற்ற நேரம்லாம் விழிப்பாக இருப்பாங்க. அந்த ஜெபானி தூக்கம் வந்துடும். ஒரு தூக்கத்தின் ஆவி அவளை பற்றி கொண்டு அவளை தூங்க வைத்து விடும். அது மாம்சம் பலவீனம் உள்ளது. அந்த மாம்ச பலவீனத்தில் சில சமயத்தில் நமக்கு தூக்கம் விடும் ஜெப நேரத்தில். இதான் சொல்லப்பட்ட ஆண்டவர் சொல்ல, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவி சொல்லும் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு. மாம்சம் சொல்லும், இல்லை கொஞ்சம் ஓய்வெடு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்று சொல்லும். மாம்சமும் ஆவியும் ஜெபத்தில் போராடும். அதிகாலையில் விழிப்பு வரும். சில சமயத்தில் 4 மணிக்கு விழிப்பு வந்துடுமா? வழக்கமாக எழும்பி ஜெபிப்பீங்களா? 5 மணிக்குன்னு வைங்களேன். 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறேன், விழிப்பு வந்துடும். நீங்கள் பார்ப்பீங்க, 5 மணி, இப்போ தானே 5 மணி, இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே தூங்கிட்டு அப்புறம் எழும்பி ஜெபிக்கலாம் அப்படின்னு மாம்சம் சொல்லும்.
ஆவி சொல்லும், இல்லை எலும்பு ஜெபம் பண்ணி இதை உடைய ஜெப நேரம் அப்படின்னு சொல்ல. மாம்சம் சொல்லும், இல்லை ஒரு 10 நிமிஷம் தானே, அப்படியே கொஞ்சம் கண்ணை செஞ்சுட்டு திருப்பி எழும்பிடலான்னு. அல்லது ஒரு 15 நிமிஷம் அப்படி ஓய்வெடு, 15 நிமிஷம் கழித்து பார்த்தா இன்னொரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்லி மாம்சம் வந்து நம்முடைய ஜெப நேரத்தை அப்படியே அது குலைத்து விடும், அழித்து விடும். ஆவி சொல்லும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி மாம்சம் ஒத்துழைக்காது, அப்படியே தூக்கம் அசதி, அப்படியே தூங்கி விடுவது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆவி உற்சாகம் உள்ளது தானே. அதனால நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை நம்ம ஜெயிக்கணும். மாம்சம் சொல்றதுக்கு கேட்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற ஆவி, அந்த ஆவியோடு தான் ஆண்டவரை இடைபடுவார். அது சொல்றதுக்கு தான் நம்ம கேட்கணுமே இல்லாமல் இந்த மாம்சம் சொல்றபடி கேட்கக்கூடாது. இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். இந்த ஆவியினாலே மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்கணும், மாம்சத்தின் கிரிகளை அழிக்கணும்னு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால பார்த்தீங்களா, இது வந்து சீஷர்கள் தூங்குறத குறித்து தான் ஆண்டு சொல்லி இருக்கிறார். இப்போ லூக்கா 22:46 பாருங்கள். லூக்கா 22:46 இதே கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அந்த சீஷரோடு பேசும்போது ஒரு காரியம் சொல்கிறார். லூக்கா 22:46 வசனம் பாருங்கள். அது 118 பக்கத்தில் இருக்கிறாரு. ஆண்டு சொல்கிறார், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவங்க நித்திரை பண்ணுறாங்க, தூங்கிட்டாங்க, படுத்தே தூங்கிட்டாங்க. ஆண்டவர் வந்து அண்ணாந்த எழுப்பி சொல்லார், என்ன நித்திரை பண்ணுங்க, தூங்குறீங்க, எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தூக்கம் தான் நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு பெரிய தடை, அப்படி தானே? அதனால் சிலர் பகல் நேரத்தில் கூட ஜெபிக்கணும்னு சொல்லிட்டா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு ஆவி. உங்களுடைய மனசுலையும் மாம்ச பலவீனம், என் மாம்சம் வந்து பலவீனம்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார்ல, மாம்சம் பலவீனம் உள்ளது தானே, அதனால் தூங்கும், ஆவிதான உற்சாகம் உள்ளது அப்படின்னு சாக்கு போக சொல்லுவாங்க. ஆனால் ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை நம்ம ஜெயிக்கணும். அப்போ தான் ஜெபத்தில் வளர முடியும். அதனால் விழித்திருந்து ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். விழிப்பாயிருந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்கணும். உற்சாகமான ஆவினாலே என்னை நிரப்பும். சங்கீதம் 51:11-12 சங்கீதக்காரன் சொல்கிறால, உற்சாகமான ஆவியினாலே என்னை தாங்கும். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், உற்சாகமான ஆவினாலே நிரப்பும். இந்த தூக்கத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும், நான் உற்சாகமான ஆவினாலே நிறைந்து ஜெபிக்கணும். இந்த ஜெப நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தால், சிலர் பாருங்கள் மற்ற நேரம்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஜெபிக்கிற நேரம் மட்டும் அப்படியே அசதி வரும், தூக்கம் வரும். அது வந்து ஒரு ஆவி, தூக்கத்தின் ஆவி, அசதியை கொண்டு வருகிற ஆவி, மந்த நிலைமை கொண்டு வந்து அப்படியே தூங்க வைக்கிற ஒரு ஆவி. நீங்கள் ஜெபம் பண்ணுவது சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா உங்களுடைய ஜெபம் சாத்தானை பாதிக்கும், ஜெபந்தான் சாத்தானை பாதிக்கும். அதனால தான் உங்களை ஜெபத்தை தடுக்க என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்வான். நீங்கள் தானியேலுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம்ல, 30 நாள் அவன் ஜெபிக்காமல் இருக்கணும். அந்த ஜெபத்தை ஒன்லி 30 days தான், அந்த ஜெபத்தை நிறுத்துறதுக்கு ஒரு சட்டத்தையே ஏற்றும்படி சாத்தான் கொண்டு வருகிறான். அப்போ நான் உங்களுடைய ஜெபத்தை தடுக்க தூக்கத்தை கொண்டு வந்து உங்களை தூங்க வச்சுட்டா ஜெப நேரம் போய்விடும். நிறைய பேருடைய ஜெப நேரம் அப்படி வீணாகிறது. ஜெபிக்கெல்லாம் போயிடுவாங்க, ஜெபரைக்கெல்லாம் போயிடுவாங்க, அங்கே போன உடனே அப்படியே உட்காந்து தூங்கிடுவாங்க. உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குல்ல, இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அந்த தூக்கத்தின் ஆவியை கடிந்து கொண்டு ஜெபித்து உற்சாகமான ஆவியினால் நிரப்பப்பட போகிறீங்க. நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாக ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால் நீங்கள் இந்த உற்சாகமான ஆவியை எப்பொழுதுமே பெற்றுக்கொள்வதில் கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த தூக்கத்தின் ஆவி போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கொலோசியர் 4:2 பாருங்களேன். அங்கே வந்து ஒரு அருமையான ஆலோசனை ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். கொலோசியர் 4:2 278 பக்கத்தில், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நல்லா பாருங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். இப்படி தூங்காருங்க, எழும்பு ஜெபம் பண்ணு. ஜெப நேரத்தில் ராத்திரி முழுதுமா ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். தினமும் நமக்கு உறக்கம் தேவை, ஓய்வு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தூங்குகிற நேரத்தில் ஆண்டவர் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க அர்ப்பணிச்சிருக்கிறோம்ல, 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கணும், 5 மணிக்கு ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் எழுப்பி விடும்போது அந்த ஒரு விழிப்பு வரும்போது நம்ம தூக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடி ஜெபிக்கிறதுல கவனம் செலுத்தணும். அந்த நேரம் இந்த அசதி வரும், தூக்கம் வரும். ஏன்னா உங்களுடைய ஜெபத்தை தடுக்க பிசாசு முயற்சி பண்ணுவான். அது எப்படி ஜெயிக்கிறது? தூக்கத்தின் ஆவியை எப்படி மேற்கொள்ளுவது அப்படின்னா, கொலோசியர் 4:2
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்போ இங்கே விழித்திருந்து ஜெபிக்கணும்னா ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆண்டவரை துதிக்கணும். முதலாவது என்ன பண்ணாதான் முக்கியம். இதில் தான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். நான் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கும்போது முதலாவது போய் பல்லு விளக்கி முகத்தெல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆயிடுவேன். ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அப்போ அந்த தூக்க கலக்கெல்லாம் கொஞ்சம் போயிடும். அப்புறம் தேவ சமூகத்தில் இருந்து உட்காந்து முழங்கால் படியிட்ட உடனே அப்படியே அசத்தும். நமக்கு தூக்கம் அப்படியே வருவதற்கு இந்த மாம்சம் இருக்கிறதுல அது முயற்சி பண்ணும். இல்லை தூங்கு, ரெஸ்ட் எடு, பிறகு ஜெபிக்கலாமே, என்ன டைம் இருக்குதில்ல அப்படின்னு மாம்சம் சொல்லும். மாம்சம் எப்பவும் போராடிக்கிட்டே இருக்கும். இந்த மாம்சத்தை வச்சு தான் சாத்தான் நம்மோடு யுத்தம் பண்ணுவான். அதனால் அந்த மாம்சம் சொல்லும், தூங்கு நீ, அசதியாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ தேவனை துதிப்பது முதலாவது. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, அற்புதங்களை நினைத்து, அவருடைய வல்லமையை நினைத்து, அவருடைய கிரியைகள் செயல்களை நினைத்து வாய் திறந்து துதிக்கணும். நீங்கள் வாயை திறந்து சத்தமாக துதிக்கணும். உங்கள் காதில் துதியின் சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி ஆண்டவரை துதிக்கணும். அது மாத்திரம் சில துதி பாடல்களை நான் பாடுவேன். அப்படி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த சில பாடல்களை நான் பாடுவேன். அப்படியே அந்த பாடலை, ஸ்தோத்திர பாடலை பாட பாட பாட, வாய் திறந்து பாட பாட கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும். அப்போ அந்த தூக்கம் அசதி நம்ம விட்டு அப்படியே விலகிவிடும். தூக்கத்தின் ஆவி தானாக விலகிவிடும். இந்த சரீரம் அப்படியே அடங்கிவிடும். மாம்சம் அடங்கி ஆவியை நமக்குள்ளே மேற்கொள்ளும். எப்பொழுது நீங்கள் துதிக்கும் போது ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஏன்னா துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். வாய் திறந்து துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும். பார்த்தீங்களா? அப்போ அந்த தூக்க கலக்கம் மாறிடும். தூக்கத்தின் ஆவியே உங்களுக்கு விரோதமாக எழும்பினால் அந்த ஆவி இருக்க முடியாது, விலகிறோம். தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். அதனால் தான் வசனம் சொல்ல, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அதனால் நல்ல வாய் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆண்டவரை துதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். துதிக்க முடியாதபடி தடையாக இருக்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபத்துக்கு விரோதமாய் காணப்படுகிறது. லூக்கா 22:45. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அந்த இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த சமயத்தில் தான் சொல்கிற வார்த்தை கவனிங்க. லூக்கா 22:45 என்ன சொல்லியிருக்கிறாரு? இயேசு ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டார். துக்கத்தினாலே கவனிங்க. ஒன்று சரீரம் மாம்சம் அசதியினால தூக்கம் உண்டாகும். மாம்ச பலவீனம், நம்ம தூங்க அப்படின்னு சொல்லி மாம்சம் நம்மளை தூங்க சொல்லும். உனக்கு ரெஸ்ட் தேவை, இன்னும் கொஞ்சம் தூங்கு என்பதாய். இன்னொன்று அந்த துக்கத்தினாலே, சீஷர்களை குறித்தான அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை இயேசு கண்டார். அவங்களுக்கு என்ன துக்கம்? இயேசு கிறிஸ்து இங்கே வருவதற்கு முன்னால் நிறைய காரியத்தை அவளோடு பேசினார். தான் சிலுவையிலே மரிக்கப் போவதை குறித்தும், தான் எடுத்துக்கொள்ள போவதை குறித்தும் நிறைய காரியம் பேச. அதாவது ஆண்டவர் இயேசு நம்மை விட்டு பிரிய போகிறார், நம்மை விட்டு விட்டு அவர் செல்ல போகிறார் என்பதை அவங்க அறிந்த உடனே அதனால் ஒரு துக்கம் அவங்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆண்டவர் அவங்களை தைரியப்படுத்தி உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக அப்படிலாம் சொல்லித்தான் பேசி ஆறுதல் படுத்தினார். ஆனாலும் இயேசு பேசின செய்தி அவங்களுக்குள்ளே துக்கத்தை கொடுத்தது. அது நிமித்தம் துக்கம் வந்துட்டாலே தூக்கம் வந்துடும். பார்த்தீங்களா? உங்களால் ஜெபிக்க முடியாது. துக்கம் வந்துட்டு வைங்களேன், ஒரு துக்கத்தினுடைய பாதிப்பு வந்துட்டா உங்களால் ஜெபிக்க முடியாது, அப்படியே உட்காந்து தூங்கிடுவோம். நிறைய பேர் ஜெப நேரத்தில் தூங்க காரணம் நிறைய கவலைகள், பாரங்கள், உலக சிந்தனை, அதை குறித்து நினைத்து துக்கம் வந்த உடனே அசதியாகி அப்படியே தூங்கிடுவாங்க. அப்போ துக்கம் நம்முடைய ஜெபத்துக்கு தடையாக இருக்கும். நாம் விழித்திருந்து ஜெபிக்க விடாதபடி தூக்கத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அப்போ நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த துக்கம், அந்த பாரம் நம்மை விட்டு விலகும். தேவ பிரசனம் இறங்கின உடனே சில சமயத்தில் நீங்களே நினைப்பீங்க, ஜெபிக்கணும்னு போய் முழங்கால் போடுவீங்க. அப்படியே இந்த கடன் பிரச்சனை, இந்த பண பிரச்சனை, கணவர் பிரச்சனை, மனைவி இப்படி பண்ணுறான்ற பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, இந்த கவலை அப்படி உள்ளத்தில் அழுத்தின உடனே இந்த ஜெபிக்கணுன்ற அட்மாஸ்பியரே மாறி அப்படியே சோர்வு வரும். அவ்வளோதான். அப்படியே தூக்க அசதி. அப்போ ஜெபிக்கிற இடத்துல படுத்து சில தூங்கிடுவாங்க. அது மாதிரி நடந்துக்குதா? இது மாதிரி தான் தினமும் நடக்குது அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் அதை ஜெயிக்கணும்.
சாத்தான் ஒரு பக்கம் சரீரத்தின் அசதியை கொண்டு வந்து தூங்க வைக்கிறான், இன்னொரு பக்கம் கவலை, உலக கவலை, உலக பாரம். அதனால தான் முதல்ல எல்லா கவலையும் ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சிடணும். அது உங்களுடைய ஜெபத்துக்கு தடையாக இருக்கும். அந்த ஆத்மாவில் உண்டாகிற கவலையும் பாரமும் அது உங்களை விட்டு வெளியேறணுமானா கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க ஆரம்பிங்க. இம்மட்டும் அவர் உதவி செய்தார், நடத்தினார், அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். நீ துதிக்க 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 நல்ல ஒரு ஸ்தோத்திர பாட்டை நல்லா பாடுங்க. ஆண்டவருக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அப்படியே பாடுங்க. நான் இத்தனை நான் இருந்தாலும் துதிக்க போதாதே ஆண்டவரை, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லியுமே நான் துதிப்பேன். அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. அப்படியே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இயேசு என்ற நாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரமே அப்படின்னு துதிக்க ஆரம்பி. அந்த பாட்டு பாட 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 அந்த துதி உங்களுடைய உள்ளத்திலிருந்து எழும்ப எழும்ப கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புமா, அந்த பாரம் எல்லாம் விலகிறோம், அந்த கவலை எல்லாம் உங்களை விட்டு விலகிறோம். அப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன், அப்படியே தடையெல்லாம் மாறி அந்த துக்கம்ன்ற தடை மாறிடும், அந்த அசதி என்கிற தடை மாறிடும். அப்போ உங்களுடைய ஆவி உற்சாகம் அடைந்து பரிசுத்த இணைந்த போது ஜெபம் நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிச்சாலும் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அப்போ நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். அதுக்கு ஸ்தோத்திர ஜெபம் ரொம்ப அவசியம். நல்ல ஸ்தோத்தரித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டியது முக்கியம் என்பதாய் பார்க்கிறோம். இன்னொரு காரியம் இருக்குது, ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டிய இன்னொரு காரியம் இருக்குது. அதையும் வசனம் சொல்லுகிறது. என்ன வசனம் பாருங்கள், லூக்கா 21:36 இயேசு பேசுகிறார். லூக்கா 21:36 எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டிங்களா? லூக்கா 21:36 117வது பக்கம் புதிய பாட்டில், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். முதல் ஆண்டு சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இங்கே ஆண்டு சொல்லுகிறார் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த ரெண்டையும் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒன்று விழித்திருந்து ஜெபிக்கணும், ரெண்டாவது ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இந்த பகுதியில் தான் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை ஆண்டு சொல்றார். பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ள நோய் உண்டாகும், யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், பாதிப்புகள், இயற்கையினால் அழிவுகள். இப்போ பாருங்கள், நிறையா இயற்கை. அமெரிக்காவை ஒரு புயல் புரட்டி போட்டு விட்டார். 100 வருஷத்துக்கு இடையில இவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகலை. ஃப்ளாரிடா மாகாணத்தை புரட்டி போட்டு எவ்வளோ பெரிய அழிவை நம்ம பார்க்குறோம் இல்லை? இதே மாதிரி இன்னும் சில இடங்களில் ஐரோப்பா நாடுகளில் வெள்ளம் புகுந்து பெரிய சிட்டிஸில் தண்ணீரில் மக்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. நிறைய இடங்களில் இந்த பாதிப்பு கடைசி காலத்துக்கான தீவிரமான அடையாளங்கள் வேகமாய் நடக்கிறது. மண் சரிவுகள் உண்டாகிறது, பாதிப்புகள் இயற்கையினாலே உண்டாகிறது. இதெல்லாம் இயேசு சொன்ன முக்கியமான அடையாளம். இந்த கடைசி கால ஆபத்துக்கு தப்பி மனுஷகுமான இயேசு வரும்போது அவருக்கு முன்னால் நிற்கிறதற்கு நீங்கள் பாத்திரவானாக இருக்கணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதில் தான் இயேசு ஒரு காரியம் சொல்கிறார். 34ஆம் வசனம் பாருங்கள், லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது லௌகீக கவலைகளினால உங்களுடைய இருதயம் பாரமடையாதபடி காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். லௌகீக கவலை இன்றைக்கி நிறைய பேருக்கு கவலை கவலை கவலை. இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த உலக காரியத்தை குறித்த கவலை தான். நம்ம கவலைப்பட வேண்டியது ஆவிக்குரிய காரியம். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்த கவலை இருந்தால் எப்படி தண்டனைக்கு தப்ப முடியும்? அதனால் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணுமே, வருகைக்கு ஆயத்தப்படணுமே. ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒத்த சிந்தனை தான் இப்போ நமக்கு அதிகமாக இருக்கணும். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான், அந்த ஆவிக்குரிய காரியத்தை ஒதுக்கி விட்டு உலக காரியத்தை குறித்த கவலையை உள்ளத்தில் வச்சிடறான். எதிர்காலத்தை குறித்த கவலை, தேவையை குறித்த கவலை, வியாதியை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை. அந்த கவலை இந்த சிலருக்கு வெறும் கவலை, எதுக்கு கவலைப்படுன்னு தெரிய கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கவலை லௌகீக காரியம், உலக காரியத்தை கவலையை உள்ளத்தில் வச்சு நிறைய பேருடைய வாழ்க்கையை சாத்தான் முடக்கி விடுகிறான். அப்போ அவங்களால ஜெபிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, துதிக்க முடியாது, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கப்படும். ஆனால் தான் அதுக்கு இடம் கொடாதுருங்க அன்று சொல்றார். இந்த உலக காரியத்திலே கவனம் செலுத்தி ஆவிக்குரிய காரியத்தை விட்டுறாதுங்க. ஆவிக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்தினா உலக காரியம் தன்னால் நடக்கும்.
அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இருக்குல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், ஜெப நேரத்தில் கூட 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா முதலாவது தேசத்துக்கு ஜெபிங்க, சபைகளுக்காக ஜெபிங்க, எல்லாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க, ஆளுகிறவங்களுக்காக ஜெபிங்க, வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் ஜெபிச்சுட்டு கடைசி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் காரியத்தை ஆண்டவர் மேலே வச்சுருங்க, அவ்வளோதான். அதுக்கு கடைசி இடம் கொடுங்க. உலக காரியத்தையே பேசி பேசி அதுக்காகவே ஜெபம். சிலர் மணிக்கணக்காக சாத்தானுடைய தந்திரமே உங்களை தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்க விடக்கூடாது. அதை திசை திருப்ப ஒரு குடும்பத்தில் பிரச்சனை உண்டா, ராத்திரி பகல் அதுக்கே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. உபவாசம் பண்ணி இதுக்கே ஜெபிக்க, எதுக்கு ஜெபி, உலக காரியம், குடும்ப காரியம், இதுக்கே மணிக்கணக்காக நாட்கணக்காக ஜெபித்து வீணாக்குவாங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அந்த கவலை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வைத்த கவலை உங்களுடைய வச்சிடுறேன். என் மகனை குறித்த கவலை, மகளை குறித்த கவலை, கணவரை குறித்த கவலை, இந்த தேவை எல்லாத்தையும் வச்சிடுறேன். நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், இப்போ உங்களுடைய பிரசன்னத்தை தாரும். அது மாதிரி கவலையிலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அது உங்களுடைய ஜெபத்தை தடுத்து விடும். அதுதான் ரொம்ப முக்கிய, கவனம் செலுத்தணும். அப்போ கவலை என்கிற அந்த பாரம் உங்களை விட்டு விலகிறணும். அது உங்களுடைய ஜெப நேரத்தை பாதித்து விடும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே, நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு. ஆண்டவர் அதுக்கு என்ன அர்த்தம்? ராத்திரிலாம் தூங்காமல் அப்படியே விழிச்சே இருக்கிறதா, கண்ணை திறன் அப்படியே விழிச்சே இருக்க, அது எல்லாம் அர்த்தம். ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அது என்ன நடக்கிறது என்ன கவனிக்கணும், விழிப்பாக இருந்து கவனிக்கணும். நான் இதுக்காக ஜெபிக்கிறேன்னே இதை நடக்கிறதா, இதுக்காக ஜெபிக்கிறேன்னே இதை நடந்திருக்கிறதா, நான் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு அந்த தேசத்தில் என்ன நடக்கிறது, நான் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு அப்போ இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு அங்கே என்ன நடக்கிறது, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன்னு வாலிபர் மத்தியில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் விழிப்பாக இருந்து கவனிச்சிங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருவது தெரியும். அப்போ நீங்கள் இன்னும் உற்சாகமாய் ஜெபிக்க முடியும். அதனால தான் பார்க்கிறோம். ஏன் நம்ம விழிப்பாக இருக்கணும்னா, இன்னொரு காரியம், 1 பேதுரு 5:8 நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல காரணம், 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். பார்த்தீங்களா, தெளிந்த புத்தியாக இருக்கணுமா, விழிச்சிருங்க. எதுக்காகனா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகைதோடி சுற்றி திரிகிறான். எதிராளியாகிய பிசாசு, ஜெபத்துக்கு எதிராளி அவன்தான், பிசாசு தான். கட்சிக்கிற சிங்க மாதிரி ஜெபத்தை தடுத்துடணும். தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஆளை குறிவைத்து அவனுடைய ஜெபத்தை கெடுக்க தூக்கத்தை, நாவியை கொண்டு வருவான், கவலையை கொண்டு வருவான், அசதியை கொண்டு வருவான், முடக்கிவிட நினைப்பான். ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதை அறிந்து நல்ல ஸ்தோத்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிருன்னா ஜெயித்து விடலாம். சாத்தானால் உங்களை முடக்கி விட முடியாது. ஜெபக்குழுவை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். சபையில் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதை தடுக்க பிரயாசப்படுவான். இது மாதிரி பிசாசு ஜெபத்துக்கு ஒரு விதமாக பலமாக செயல்படுவான், எதிராளியாகிய பிசாசு. அப்போது நீங்கள் விழிப்பாக இருக்கணும்னு சொல்ல காரணம், எதிராளி கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அதனால் என் பிள்ளைகளாகிய நீங்கள் ஜெபம் பண்ணி விழிச்சிருங்க, விழிப்பாக இருங்க. ஆவியிலே ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. இதுதான் ஆண்டு சொல்றார். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் போகும்போது, ஏன் இந்த நாள் எனக்கு சோர்வாக இருக்குது, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியில் செபிக்கும் போது ஆவியானவர் அதை விளங்கப்படும். ஆவியிலே ஒரு விழிப்புணர்வு இருந்தால், ஜெபம் பண்ணி நீங்கள் விழிப்பாக இருந்தீங்கன்னா அந்த சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து மேற்கொள்ள முடியும். பிசாசனுடைய தந்திரங்கள், கிரியைகளை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் ஈஸியாக மேற்கொள்ள முடியும். ஜெபத்திற்கு தடை உண்டு பண்ண நினைக்கிற ஆவியை நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க முடியும். அதனால் நீங்கள் பிசாசு கொண்டு வருகிற சோர்வு, கவலையினால் சோர்ந்து போயிடாதுங்க. அதனால் ஜெபிக்கலாம் முடியாதுப்பா நம்மளால் அப்படின்னு சொல்லி விட்டு விடாதருங்க. உங்களால் முடியும். அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். உங்களால் ஜெயிக்க முடியும், இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியும். அதனால் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அதை கவனமாக இருங்க, ஆவியில் விழிப்பாக இருக்கணும். நீ கண் மூடி ஜெபிக்கும் போது ஏன் இந்த மாதிரி காரியம்னு கவனமாக பார்க்கணும். நாங்கள் சில தேசங்களுக்கு போகும்போது, நான் உணர்ந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில தேசத்துக்கு போயிருக்கும்போது, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னால் மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தபோது என் கூட ஒரு ஊழியக்காரை அழைச்சிட்டு போனேன். நல்லா டீச் பண்ணுவார். அதனால் கேம்ப் நடந்ததில் டீச்சிங்கை அழைச்சிட்டு போனேன். அவர் சொன்னார், அண்ணே இந்த ஊரில் என்னால் ஜெபிக்கவே முடியல, ஜெபிக்க முழங்கால் போட்ட தூக்கமாக வருது, ஜெபிக்கவே முடியல என்பதாக சொன்னார். ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் ஒரு இருளின் ஆதிக்கம்.
அதனால ஜெபத்துக்கு விரோதமாக ஆவி போராடுறதுனால ஜெபிக்க விடாதபடி நம்மை பலவீனப்படுத்தி ஜெபத்தை தடுக்க போராடும். அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ஜெபிச்சு மேற்கொண்டு வரணும். ஆனால் இப்போ ஜெபம் பெருக 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 இப்போ அப்படி கிடையாது. இப்போ போனால் ஃப்ரீயாக ஜெபிக்கலாம். இப்போ எதுக்கு 4 மாடிக்கு நிறைய பேர் ஜெபிக்க வராங்க? 24 மணி நேரம் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே வந்தால் ஜெபத்துக்கு உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. ஈஸியாக அப்படியே நீங்கள் ஒரு ப்ரேயர் அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைஞ்சிருவீங்க, ஈஸியாக ஜெபிக்க முடியும். சில தேசத்துக்கு போனால் ஜெபிக்கிறதே கஷ்டப்படும். விழித்திருந்து ஜெபிக்க முடியாது, ஜெபித்தா சோர்வாக வரும். காரணம் அங்கே உள்ள அந்த இருளின் ஆதிக்கங்கள். ஜெபத்தினால தான் அதை மாற்ற முடியும். எந்த தேசத்தில் அதிகம் ஜெபிக்கப்படுகிறதோ அங்கே இருளின் ஆதிக்கங்கள் மடங்கடிக்கப்படும். ஆவிக்கு ஒரு அந்த சூழ்நிலை ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரில் ஒரு சேஞ்ச் இருக்கும். இதை பார்க்கும். எந்த பட்டணத்தில் அதிக ஜெபம் இருக்கோ அந்த பட்டணத்தில் போனாலும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க வாஞ்சை உண்டாகும், ஜெபம் ஈஸியாக வரும். எங்கே ஜெபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஆவியானோருக்கு இடம் இல்லையோ அங்கே இருளின் ஆதிக்கங்கள் கிரியை செய்கிறதுனால அங்கே உங்களால் ஜெபிக்க முடியும். டல்னஸ்ஸாக இருக்கும், தூக்கமாக வரும், ஜெபிக்க முடியாது. அப்படியே நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்க என்ன பண்ணாலும் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு முடியாமல் வந்துடுவீங்க. இதெல்லாம் நடக்கும் அந்த அட்மாஸ்பியர். அப்போ அதனால தான் விழிப்பாக இருக்கணும். ஆவியில் விழிப்பாக இருந்து ஏன் இப்படி நடக்குது, இது என்ன காரியம் என்பதை அறிந்து நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி ஜெபிச்சு மேற்கொள்ளணும். இப்போ நான் பல நாடுகளுக்கு போகிறதுனால எல்லா தேசம் ஒரே மாதிரி இருக்காது. சில தேசத்துக்கு போனால் நல்லா ஃப்ரீயாக ஜெபிக்க முடியும். அங்கே ஜெபிக்கிற மக்கள் திரளாக இருக்கிறதுனால அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரில் சேஞ்ச் இருக்கும். சில தேசத்துக்கு போனால் இருளின் ஆதிக்கம் இருக்கும், ஜெபிக்கவே முடியாது, கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும். அந்த ஜெப பிரசன்னத்துக்குள்ளே நுழையிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பாடல் பாடி கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரம்பி அதிலிருந்து ஒரு ஜெயம் பெற்ற பிறகுதான் ஈஸியாக ஜெபிக்க முடியும். அதைத்தான் வசனம் சொல்லுங்க, ஜெபத்தில் விழித்திருங்க, விழிப்பாயிருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணியும் விழித்திருங்க. ஆவிக்குரிய அட்மாஸ்பியரில் கவனம் செலுத்துங்க. ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் கவனம் சரியாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டா அந்த ஆவிக்குரிய போராட்டம் இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்து ஆரம்ப காலத்தில் எங்கள் வீட்டில் எல்லாம் இந்துக்களாக இருந்தாங்களா, அவங்க ஒரு பூஜை அறை உண்டு. அங்கே குத்து விளக்கெல்லாம் பொருத்தி அவங்க பூஜை பண்ணுவாங்க. அடுத்த ரூமில் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணால் இப்போ இருளும் ஒளி ஒரு இடத்துல இருக்க முடியுமா? பிசாசால் இருக்க, அந்த ஆவியால் இருக்க முடியாது. என்னை எதிர்க்கும். அந்த ஆவி என்னோட போராடும், என்னை ஜெபிக்க விடாதபடி தடுக்கும். ஏன்னா நான் ஜெபிக்க 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 அந்த ஆவியும் டிஸ்டர்ப் ஆகுது, அதெல்லாம் இருக்க முடியல. பல நாள் அந்த ஆவி என்ன சொன்னா, எத்தனை வருஷமாக தலைமுறையாக நான் இருக்கிற இந்த வீட்டை நான் அடிமையாக்கி வச்சிருக்கிறேன், நீ இப்போ ஜெபம் பண்ணுறியன்னு சொல்லி. அப்போ நான் உபவாசம் பண்ணி ஜெபித்து அந்த ஆவியினுடைய கிரியை முற்றிலும் அழிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு பெரிய விடுதலை மாற்றத்தை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கலாம், நீ இருக்கிற இடத்துல இருக்கலாம். அப்போது நீங்கள் ஜெபிக்கும்போது நல்ல முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டோடைய ரத்தத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். என் ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். இந்த அசதிகள் சோர்வு தூக்கத்தின் ஆவி விலகட்டும், சிந்தனையை டிஸ்டர்ப் பண்ணுகிற ஆவி விலகட்டும், ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறட்டும்னு நல்லா ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சிட்டிங்கன்னா ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதன் பிறகு ஜெபித்த பிறகு விழிப்பாக இருந்து கவனிக்கணும் என்ன நடக்குது. அதான் விசுவாசம். எதிர்பார்க்கணும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை. நான் பல தேசங்களுக்கு போய் இந்த நாட்டுக்கு ஜெபிக்கும்போது அங்கெல்லாம் என்ன நடக்கிறது அந்த செய்தியை கவனிப்பேன். ஆனால் தான் நியூஸ் பார்ப்பேன். நான் தவறாமல் சத்யன் டிவியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நியூஸு பார்க்கணும். அதில் நியூஸ் வருதில்ல, காலையில் மத்தியானம் மாலையில் இரவெல்லாம் ஹெட்லைன்ஸ் போடுறாங்க. அட்லீஸ்ட் அதையாவது பாருங்கள். அதை பார்த்தா இன்றைக்கி இந்தியாவில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ உள்ள செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குமா, அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால தான் விழிப்பாக இருக்கணும் என்பதாய் சொல்லப்படுகிறது. நாம் விழிப்பாக இருந்து நடக்கிறதெல்லாம் கவனிக்கணும். இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் அங்கே என்ன நடக்குன்னு கவனிக்கணும். உலக மக்களுடைய சிந்தை கணிப்பு வேறு. அவங்க உலக பிரகாரமாக அந்த யுத்தம் இந்த யுத்தம் அது 3வது யுத்தம் இது மாதிரி நடக்க போது அது நடக்க போதுன்னு பல சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் கைட் பண்ணுவார், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இனிமேல் என்ன நடக்கும் என்பதா. நீங்கள் ஜெபிச்சாதான் அந்த காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறதுனால கர்த்தர் அதை குறித்து
பல காரியங்களை விளக்கி சொல்லுவார். இதெல்லாம் நடக்கும், இப்படி தான் போகும் அப்படின்னு. தீவிரவாதிகளை வேறு இருக்கிற காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அதுக்காக போய் நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணினோம். தீவிரவாதிகள் சமுதாயத்துக்கே கேடானவர்கள், பல தேசங்களுக்குள்ள ஊடுருவி நாட்டை பாழாக்குறவங்க. இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கிறவங்க 3 முக்கியமான தீவிரவாத அமைப்புகள் தான் இதெல்லாம் செய்து. அதற்கு ஈரான் சப்போர்ட்டாக இருக்குது. இது எல்லாருமே ஓப்பனாக பேசுகிறாங்க, பார்க்குறோம்ல. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். தீவிரவாதிகளை பயன்படுத்துகிற பொல்லாத ஆவி, கொலை வெறியின் ஆவி. அவங்களுக்கு இரக்கம் இருக்காது, அவங்களுக்கு வேறு இதுவும் இல்லை, அவங்களுக்கு அழிக்கணும், கொல்லணும், அதான் டீச்சிங்க. அப்போ அது ஒரு பொல்லாத ஆவி. அது மாதிரி அது வேறு இருக்கப்பட்டால் தான் சமுதாயத்துக்கு நல்லது. அப்போ ஆண்டவர் பார்த்தார், அது வேறு இருக்கணும். இந்த நாட்டில் சமாதானம் வேணும்னா தீவிரவாதம் முற்றிலும் கிரியைகள் முடக்கப்படணும். ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பூமி கீழே அவ்வளோ செலந்தி வளம் மாதிரி அப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க பேசுனாங்க. காசாக்குள்ளே இஸ்ரேல் நுழையும் போது இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சதில்லை கதை. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது மாதிரி நம்ம ஜெபிக்க 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 தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். அப்போ விழிப்பாயிருந்து கவனித்து தொடர்ந்து அதற்காக ஜெபம் செய்வது. அதனால் அப்போ இது ஒழிஞ்சாதான் இப்போ பலஸ்தீன மக்களுக்கும் நல்லது, லெபனான் மக்களுக்கும் நல்லது, சிரியா மக்களுக்கும் நல்லது. தீவிரவாத குழுக்கள் அழிக்கப்பட்டால் இந்த நாடுகள் சமாதானமாக வாழ முடியும். இல்லாட்டா அவங்க சுயநலத்துக்காக அவங்க எதையும் செய்வாங்க. அதனால் சாதாரண மக்கள் அழிய யார் காரணம்? காசாவில் இவ்வளோ மக்கள் சாக யார் காரணம்? ரூட் என்னது? தீவிரவாதிகள். லெபனானில் இன்றைக்கி மக்கள் சாக யார் காரணம்? தீவிரவாதிகள். அவங்க ஒரு நாட்டினுடைய ஆளுமை கிடையாது, தீவிரவாதிகள். பணத்துக்கு வாங்கி கொண்டு தீவிரவாதமாக செயல்படுறவங்க. அதுக்கு விரோதமாக இஸ்ரேல் யுத்தம் பண்ணுகிறாரு. அப்போ அதுக்கு சாதகமாக தானே கர்த்தர் நின்று காரியங்களை செய்வார். இது மாதிரி விழிப்பாக இருந்து காரியத்தை அறிந்து 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 ஜெபிச்சிங்கன்னா நம்ம ஜெபத்தில் உற்சாகம் இருக்கும். என் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொண்டே தேவனை துதிக்க முடியும். அதனால் நம்ம ஜெபிக்கும் போது விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். அதனால் இந்த தூக்கத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அதை ஜெயிக்கணும். இயேசுவோட ரத்தத்தை தெளித்து ஜெபிச்சிடணும். ஆண்டோட ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன்னு அர்ப்பணிச்சிடணும். நல்ல ஸ்தோத்திர பாடல்களை பாடி துதிக்க ஆரம்பிச்சிடணும். கர்த்தருடைய பிரசன்னை இறங்கும். இப்போ ஜெபிக்க போகிறோம். 2 நிமிடம் எல்லாம் அப்படியே முடிஞ்சால் முழங்கால் படியிடுங்க. கரம் வைத்துங்க. இந்த தூக்கத்தின் ஆவி என்னை விட்டு போகணும், இந்த அசதி என்னை விட்டு போகணும். ஜெபத்துக்கு ஏற்படுகிற இந்த தடை கொண்டு வருகிற தூக்கத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். உற்சாகமான ஆவி தாங்கட்டும். ஜோமனுங்க கண்ணை மூடி ஜோமனுங்க. ஆண்டவரே, உற்சாகமான ஆவி என்னை நிரப்பணும், உற்சாகமான ஆவி என்னை நிரப்பணும். இந்த ஜெபத்துக்கு தடை உண்டு பண்ணுகிற அசதிகள் எல்லாம் விலகணும். தூக்கத்தின் ஆவி விலகணும். இயேசுவின் நாமத்தில் இயேசுடைய ரத்தத்தை வீட்டுக்குள்ள தெளிக்கிறேன், எங்க ஜெப அறைக்குள்ளே தெளிக்கிறேன். என்னை உடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். தூக்கத்தை அசதியை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இனி ஸ்தோத்திரத்தோடு நான் ஜெபத்தில் விழித்திருக்கணும். துதிகளோட ஜெபத்தில் விழித்திருக்க கிருபை தாங்க. ஜெபத்துக்கு ஏற்படுகிற தடைகள் எல்லாம் மாறட்டும். இப்பொழுதே சோர்வின் ஆவி இந்த மகளை விட்டு இந்த மகனை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, தூக்கத்தின் ஆவி அசதியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இப்பொழுதே உம்முடைய வல்லமை அவளை ஆட்கொள்ளட்டும். மந்த நிலைமையை கொடுத்து அவருடைய ஜெப வாழ்க்கையை தடுக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். உற்சாகமான ஆவியை நிரப்புவதாக உற்சாகமான ஆவியினால் நிரப்பி ஜெபிக்க வைப்பீராக. கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.